தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் தமிழகத்தின் எதிர்கால தலைவர், தமிழ்நாட்டுடைய எதிர்கால முதலமைச்சராக அரியணையில் அமரக்கூடிய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று தினம் வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டது. 234 வேட்பாளர்களையும் நேரடியாகவே ஆய்வு செய்து ஒவ்வொருவரையும் நேரடியாக அழைத்து ஒவ்வொரு இடத்திலும் புகைப்படம் எடுத்து இதுவரையிலும் வரலாற்று இல்லாத ஒன்றை புதுமையாக இங்கே செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய நிலை எடுத்து சொல்லுகிற போது நல்லாட்சி தமிழகத்திலே அமைவதற்கு அவர் இன்றைக்கு உச்சகட்டத்தில் இருக்கின்ற திரையுலகத்தில் அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக துணிந்து வந்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் ஒரு நாட்டில் ஒரு வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் களம் இறங்கி இருக்கிறார்கள். மக்கள் உண்மையிலேயே விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை உருவாக்கியதைப் போல இன்று 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இன்று தமிழகத்திலே புதிதாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வெற்றிக் களத்திலே இறங்கியிருக்கிறார். அவரை பொறுத்தவரையும் இயற்கையை கருணை உள்ளத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒருவராக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர்கள் ஆண்டு முடிந்தவர்களை காட்டிலும் என்று ஆளப்போகின்றவர்கள் யார் என்பதுதான் எதிர்கால தமிழக மக்களிடத்தில் இருக்கின்ற ஒன்று. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரே சக்திதான் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் தமிழ்நாட்டிலே முடியாதென்ற நிலை மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆகவே தான் அந்த கருத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய வேட்பாளராக சகோதரி சத்யபாமா அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் இன்றைக்கு வடக்கு தொகுதியிலே போட்டியிட்டு போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போலதான் பாலமுருகன் தெற்கு தொகுதிக்காக வேட்புமனை மிக விரைவில் 2ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு பல்வேறு சோதனைகளை கடந்து இன்று வருகை தந்திருக்கிற நம்முடைய வெற்றித் தலைவரை பொறுத்தவரையிலும் வெற்றி என்ற இலக்கை எட்டிவிட்டார்கள். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு அவர் ஒருவரால் தான் முடியுமே தவிர மற்ற எவராலும் முடியாது என்பதை தெளிவாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு போடுகிற ஓட்டு மக்கள் உண்மையிலேயே அது வீணாகின்ற ஓட்டாகத்தான் இருக்குமே தவிர வெற்றி என்ற இலக்கை அவர்களால் எட்ட இயலாது. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு, நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குவதற்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒருவரால் தான் முடியும். அதை முடித்து காட்டுகிற வரலாற்றை அவர் மிக விரைவில் உருவாக்கப் போகிறார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல்களம் வருகிற போது காலை 4 மணிக்கே நம்முடைய அவரை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், மகளிர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், தொழில் நடத்துகின்றவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து வாக்களை அள்ளித்தரத்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி காலை 4 மணியில் 7 மணிக்குத்தான் வாக்குச்சாவடி என்று சொன்னால் 4 மணிக்கு திரண்டு வருகிற காட்சி உங்களால் காண முடியும். 10 மணிக்கு நான் வெற்றி பெற்றோம் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக அந்த நாள் அமையும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தமாகவுடைய தலைவர் நேரடியாகவே தேர்தல் ஆணையரை பார்த்து கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிற போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தடைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அன்றைக்கு வெளிப்படையாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். காரணம், அவர் பெரம்பலூரிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு அனுமதியை தருகிறோம் என்று ஆரோ எங்களை அழைத்தார். அழைத்த உடனேயே அரை மணி நேரத்துக்கு பிறகு அங்கே ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கிறது.
ஆகவே அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொல்கிற போது எவ்வளவு தடைகள் இருக்கிறது என்பதை எங்களால் உணர முடியும். ஒன்று, அதேபோல் நாங்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்வதற்காக தாஜ் கோரமண்டலத்திலே அனுமதி பெறுகிற போது அதற்கும் தடைகள் ஏற்பட்டது. ஒரு குறிப்பாக இன்டர்னல் மீட்டிங்கே தடை. ஏனென்று சொன்னால் இவருக்கு மட்டும்தான் அந்த தடை இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு இல்லை. மற்றவர் எங்கு வேண்டுமானாலும் பேசுகிறார்கள், எங்கு வேண்டுமானாலும் போகிறார்கள், எங்கு வேண்டுமானாலும் நிறுத்துகிறார்கள், எங்கு வேண்டுமானாலும் பணி செய்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணியை சார்ந்தவர்கள் எங்கு வேண்டுமானாலும் காரிலே கூட அங்கே ரோட் ஷோ நடத்துகிற காட்சி உங்களால் காண முடிகிறது. எங்களுக்கு பல்வேறு தடைகளை வைத்து 51 விதிகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டு எங்களை பணியாற்றக்கூடாது, வெளியே மக்களை சந்திக்கக்கூடாது என்ற தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு மக்களை சந்திப்பார். சந்திப்பது மட்டுமல்ல, நாளை தமிழகத்தை ஆளப் போகிறார் என்ப வரலாறு படைக்கப் போகிறார். அவருடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கே ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு பிறகு மக்களுடைய எழுச்சியை பார்த்ததற்கு பிறகு மற்றவர்கள் வியந்து போகின்ற அளவுக்கு தான் மாற்றார் வியக்கின்ற அளவிற்கு அது உருவாகும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு. அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய புரட்சித் தலைவர் 1990 தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது பர்கூரிலும் காங்கேயத்திலும் 2 தொகுதியில் போட்டியிட்டார்கள். ஆகவே புதிய களத்தை காணுகிற போது எல்லோருக்கும் ஏதாவது குறைபாடுகள் இந்த இயக்க ஆட்சியால் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தான் 2 இடங்களிலே போட்டியிடுவது வழக்கம். யாருக்கும் ஓரவஞ்சல் இல்லை. வருகின்ற வரவேற்றிருக்கிறோம். இந்த கழகத்தை பொறுத்தவரையும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தமாகவிலே இருக்கின்றவர்களே அனைவருக்கும் வாக்கு அங்கே உண்மையிலேயே அங்கே வேட்பு மனுவை பரிசீலித்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தால் பாலு முருகன் இங்கே நிற்கிறார். அங்கே பக்கத்திலே இருக்கிற உடுமலைப்பேட்டையிலே நம்முடைய சங்கர் நிற்கிறார். அதற்கு பிறகு நம்முடைய இணைச் செயலாளர் இங்கே பல இடத்தில் இருக்கிறார். எங்கே குறை இருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்லுங்கள். 100க்கு 101% திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளை கோட்டையிலே அமருவார். ஆனால் இப்போ டிவிகேல உங்கள் பழைய கட்சியில் சார்ந்தவங்க தான் அதிக அளவில் இருக்கீங்க. இப்போ நீங்கன்றப்போ உங்கள் பழைய கட்சியோட சின்னங்கள் தான் அவங்க நினைவுக்கு வரும் பெரும்பாலானவங்களுக்கு. இது அந்த விசில் சின்னத்தை அதில் எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? உங்களோட அடையாளம் விசில் சின்னத்தை எப்படி கொண்டு வருவீங்க? சுலபமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் குழந்தைகளுக்கு திருவிழாவுக்கு செல்கிற போதே குழந்தைகள் கையிலே விசிலைத்தான் பெறுவார்கள். அது ஊதிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால் சிம்பிள் அது.